இன்னைக்கு தாளிப்பு வடகத்தோட 2வது பார்ட்ட பார்க்கலாம். நம்ம நைட்டே அமத்தி வச்சிருந்தோம். அது எல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா உப்பி பெருசா வந்துருச்சு. இது எல்லாத்தையும் உருண்டை புடிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடியே சாணில ஒரு குட்டி பிள்ளையார புடிச்சு, அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு, அருகம்புல்ல மேல குத்தி, ஊதுவத்திய பத்த வச்சு, பிள்ளையாருக்கு ஒரு 2 சுத்த சுத்தி, அந்த தட்டுல நல்ல பெரிய தட்டுல எடுத்து வச்சுட்டு, அதோட வேப்ப இலை, ஒரு 3 மிளகா, ஒரு சின்ன ஆணி, இது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும். இது எல்லாம் காத்து கருப்பு வராது இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட நம்பிக்கையில இதை செய்றாங்க. இப்ப உருண்டைய பிடிக்க ஆரம்பிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மறுபடியும் கலக்கி விட்டுட்டு உருண்டைய நல்லா பெரிய சைஸ்ல பிடிச்சுக்கோங்க. ஏன்னா வெயில்ல காய காய நம்ம டெய்லி அதை இறுக்கி பிடிச்சு உருண்டை ரொம்ப சின்னசா வந்துடும். நம்ம ரொம்ப இறுக்கி பிடிச்சோம்னா இப்பவே அதுல இருக்கக்கூடிய எல்லா தண்ணியும் வெளியில வந்துடும். அதனால மீடியமா ஓரளவுக்கு தண்ணி பிடிக்கிற எல்லா உருண்டையிலையும் இருக்கிற அளவுக்கு பிடிச்சு எடுத்துக்கணும். என்ன அதுல இருந்து வரக்கூடிய தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த உருண்டைகளை 10ல இருந்து 15 நாள் வரைக்கும் வெயில வைக்கணும்.